நீங்கள் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் உள்ள ஒரு தொக்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் எடுத்து சாப்பிடும் பொழுதே அதில் வந்து ஒரு வகையான மெட்டல் ஸ்மெல் வரும். நீங்கள் கண்டுபிடிக்கணும். மெட்டல் ஸ்மெல் வரும். அடுத்தது வந்து ஒரு சோப்பி அப்படின்வோம். ஒரு சோப்பு எப்படி இருக்க நுரை அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் உங்களுக்கு வரும். அப்படி இருந்ததுன்னா அது ப்ரிசர்வேட்டிவ் உள்ள உணவு. இல்லை எனக்கு மூக்கு சரியில்லை, இல்லை என்னால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வீட்டில் காரமான ஒரு உணவு சாப்பிட்டா கூட மறுநாள் வந்து மலம் கழிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ அளவு எரிச்சல் இருக்காது. ஆனால் ப்ரிசர்வேட்டிவ் உள்ள உணவு அல்லது வெளியில் ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தபோது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் நிம்மதியாகவே மலமே கழிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சாலே அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து நோயை வாங்கிக்க கூடாதுன்னு மக்கள் முதல்ல உஷாராயிடணும். ஸோ நம்மளோட நோக்கம் என்ன? நல்ல தயாரிப்புகள், அந்த நல்ல தயாரிப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பலகாரங்கள்லாம் தான் வேணும், சரிங்களா, அப்போ ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் தான் வேணும்னா நம்ம அதுவும் நிறைய கிளாஸஸ் வந்து